ஸோ வணக்கம் மக்களே. ஒவ்வொரு கார் பிராண்டும் ஒரு 3-4 மாடல்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதில் நல்லா போகிற 1-2 மாடல்ஸுக்கு எவ்ரி 2 to 3 இயர்ஸ் ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டோ இல்லை ஒரு ஜென்ரேஷன் அப்டேட்டோ கொடுக்குறாங்க. அப்படி மஹேந்திரா போன ஜூன் 2022 ஸ்கார்பியோ என், அதாவது ஸ்கார்பியோ -N, அந்த ஹைஃபனை தூக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கார்பியன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கார்பியோ என் அப்படின்ற நியூ ஜென்ரேஷன் ஸ்கார்பியோவை ஜூன் 2022 லான்ச் பண்ணாங்க. சரி, புது ஜென்ரேஷன் தான் லான்ச் பண்ணிட்டாங்கல்ல, பழைய ஜென்ரேஷன் ஸ்கார்பியோவை ஸ்டாப் பண்ணிட வேண்டியதானே. ஆனால் மஹேந்திரா என்ன பண்ணாங்கன்னா அடுத்த மாதமே பழைய ஸ்கார்பியோவை ஸ்கார்பியோ கிளாசிக் அப்படின்னு அந்த ஓல்ட் ஜென்ரேஷன் ஸ்கார்பியோவையும் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பழைய ஸ்கார்பியோ வித்துக்கிட்டு இருந்த ப்ரைஸை விட 3 லட்சம் ரூபாய் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. சரி, இதை மஹேந்திரா மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஈவன் டொயோட்டாவும் அதனுடைய லெஜெண்டரி மாடலான இனோவா ஹை கிராஸ் அப்படின்ற புது மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே போன ஜூலை ஆகஸ்ட் டைம்லேயே பழைய இனோவா கிறிஸ்டானுடைய புக்கிங்ஸை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனோவா கிறிஸ்டா இனிமே வராது அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு. ஆனா இனோவா ஹை கிராஸை லான்ச் பண்ண கையோட மறுபடியும் பழைய இனோவா கிறிஸ்டா டீசல் வெர்ஷனை ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இதே ஸ்ட்ராட்டஜி ஹோண்டா கார்ஸ்லயும் நம்ம பார்க்கலாம். ஈவன் ஹோண்டா சிட்டினுடைய 4G மாடலும் 5G மாடலும், அதாவது இந்த 4th ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன் ரெண்டுமே இப்போ சேல்ஸ்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த விஷயம் ஏன் நடக்குது? புது காரை லான்ச் பண்ணும்போது பழைய காரை ஸ்டாப் பண்ணாம பழைய காரையும் கூடவே சேர்த்து விற்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் இந்த கார் கம்பெனிஸ் பண்றாங்க? இதனால அந்த கார் கம்பெனிஸ்க்கு என்ன லாபம், இதனால மக்களுக்கு அதாவது கஸ்டமர்ஸுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க ரீலான்ச்சிங் ஆஃப் ஓல்ட் கார்ஸ் ஏன் நடக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூ மாடல் கார்ஸை லான்ச் பண்ணிட்டு இந்த ஓல்ட் மாடல் கார்ஸையும் ரீலான்ச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த நியூ மாடல் கார்ஸ் தானே அதிகமாக விற்கணும், ஓல்ட் மாடல் கார்ஸ் சரியாக விற்கக்கூடாது தானே. ஏன்னா மக்கள் புது ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸ் பக்கம் தானே சாயணும். ஆனால் நம்ம சேல்ஸ் ஃபிகர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ புது கார்ஸும் நல்லா விற்குது, பழைய கார்ஸும் அதுக்கு ஈக்குவலாக நல்லாவே விற்குது. சரி, இந்த டெக்னிக்கை இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சோமா அப்படின்னா இல்லை, ஜப்பான்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஜப்பான்ல இதை 1980s இருந்தே இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, 1983 இந்தியாவில் மாருதியோட டைப் பண்ணி சுசுகி மாருதி 800 லான்ச் பண்ணாங்க. 83 இருந்து 2000 வரைக்கும் ஒரு 17-18 வருஷமா மாருதி 800 எந்த ஒரு பெரிய சேஞ்சுமே பண்ணாம அப்படியே வித்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுவும் வித்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் சேல்ஸ் காரா இருந்துச்சு. இந்திய மக்களுடைய வீட்டுக்கு ஒரு கார் இருக்கணும், வீட்டுக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டுச்சு. அந்த ஆசையை நிறைவேற்றவும் செஞ்சுச்சு மாருதி 800. அந்த 17-18 வருஷமா பெருசா எந்த சேஞ்சுமே மாருதி செய்யல. அந்த 800ல ஜஸ்ட் ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், ஹெட்லைட்னுடைய ஷேப் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரண்ட் கிரில்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, புதுசா கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் டோட்டலா உள்ள இருக்கிற இன்ஜின் அதே கார்பரேட்டர் இன்ஜின் தான், அதே 800cc இன்ஜின் தான், அதே பிளாட்ஃபார்ம் இன்ஜின் தான். ஸோ 83 எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே தான் 2000 வரைக்கும் மாருதி கம்பெனி வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதே 800 காரு ஃபாரின்ல விற்கும்போது நிறைய வெர்ஷன்ஸ் வந்துச்சு. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்து நிறைய சேஞ்சஸ் இந்த 800ல வந்துட்டு இருந்துச்சு. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னு பார்த்தோம்னா அதான் சேல்ஸ் நம்பர்ஸ். மாடலில் எந்தவித சேஞ்சுமே பண்ணாமல் கொடுத்துட்டு இருந்தா கூட மக்கள் தான் விழுந்தடிச்சு வாங்கிட்டு இருந்தோம்ல. ஸோ அதனால் எந்தவித சேஞ்சுமே தேவையில்லைன்னு மாருதி சுசுகி முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ, கடைசி வரைக்கும் நமக்கு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் 800 வரவே இல்லை. கடைசியாக 18 வருஷம் கழித்து மாருதி ஆல்டோ அப்படின்ற வண்டியை போட்டாங்க. ஆல்டோலையும் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை, அதே 800cc இன்ஜின் தான், என்ன ஃபியூயல் இன்ஜெக்ஷனோட வந்துச்சு. கூடவே ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. 800ல 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துச்சு, ஆல்டோவில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்தாங்க. மேஜர் டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த 2 விஷயம்தான். ஆனால் ஆல்டோவை லான்ச் பண்ண மாருதி 800 ஸ்டாப் பண்ணாங்களா? இல்லை, 800யும் கூட சேர்த்து வித்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ 800 ஒரு 2.2 lakhs அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருந்துச்சு. ஆல்டோ ஒரு 2.7 lakhs அப்படிங்கிற ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருந்துச்சு. ஸோ ஒரு 50,000 ரூபா வித்தியாசம். ஸோ ஆல்டோ ஒரு 50,000 ரூபா ப்ரீமியமில் ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிளாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே சேம் இன்ஜின் தான், பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, கொஞ்சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ். அப்புறம் நான் சொன்ன இந்த 2 மேட்ரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆல்டோவில் பவர் ஸ்டேரிங் விட்டாங்க. ஸோ ஆல்டோவை நம்ம 800னுடைய அடுத்த அப்கிரேட் நியூ ஜென்ரேஷன் 800 தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ரீலான்ச்சிங் ஆஃப் ஓல்டு கார்ஸ் மேட்டரில் ஆல்டோவும் வித்துட்ருக்கு, 800ம் வித்துட்ருக்கு.
ஸோ இந்தியாவில் இந்த மேட்ரு 2000லேயே வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை மாருதி எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 800க்கான மார்க்கெட் வேறு, ஆல்டோவுக்கான மார்க்கெட் வேறு, 2 டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் இருக்குது அப்படின்றத மக்களுக்கு உணர்த்தினாங்க. மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ 800 பையர்ஸ் 800 தான் வேணும் அப்படின்னு 800 வாங்கிட்டு இருந்தாங்க. ஆல்டோக்கான பையர்ஸ் ஆல்டோ தான் வேணும் அப்படின்னு ஆல்டோ வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் மார்க்கெட், 2 டிஃப்ரெண்ட் சேல்ஸ். ஆனால் அண்டர்லைனில் பார்த்தோம்னா ஒரே வண்டி தான். ஸோ இது ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி. மாருதி ஒரு ஜீனியஸ் கேம் பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 வண்டியுமே சேல்ஸ் நம்பர்ஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஹுண்டாயும் ட்ரை பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கிறாங்க. ஹுண்டாயினுடைய சாண்ட்ரோ சக்ஸஸுக்கு அப்புறமா ஹுண்டாய் 2013 ஹுண்டாய் i10 அப்படிங்கிற வண்டியை லான்ச் பண்ணாங்க. கூடவே சாண்ட்ரோவும் வித்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ i10 அப்புறம் சாண்ட்ரோ. ஸோ இதில் ஓல்ட் ஜென்ரேஷன் நியூ ஜென்ரேஷன் மேட்ரு. அதுக்கப்புறம் i10 லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லேயே i20 காரையும் லான்ச் பண்ணாங்க. இந்த i10 i20 ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற செக்மெண்ட் கிடையாது. ரெண்டுமே ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார்ஸ் தான். என்ன கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் இன்ஜின் கெப்பாசிட்டி டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறமா ஹுண்டாய் ரொம்ப ஜீனியஸாக பண்ண ஒரு விஷயம், கிராண்ட் i10 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸிங் இந்த i10 அப்புறம் அந்த i20க்கு நடுவில் வச்சுருக்காங்க. ஸோ ஹுண்டாயில் நீங்கள் 3 பட்ஜெட்டில் ஹேட்ச்பேக்ஸ் மக்களுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஹேட்ச்பேக் வாங்கணும் அப்படின்னு வர்ற கஸ்டமருக்கு 3 பட்ஜெட் செக்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 3 காருமே ஆஃபர் பண்ணுற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. என்ன கொஞ்சம் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொஞ்சம் இன்டீரியர் ஸ்பேஸும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது ஹுண்டாய் செஞ்ச ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி இதில் தெரியுது. ஸோ ஹுண்டாயும் ஜீனியஸ் கேம் பிளே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப பெரிய ராஜாவாக இருக்கிறது டொயோட்டா. டொயோட்டானுடைய மாடல்ஸ்லேயே தி பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது லேண்ட் க்ரூசர் தான். டொயோட்டா LC300 அதாவது லேண்ட் க்ரூசர் 300 அப்படின்ற மாடலை இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே 1984 அவங்க லான்ச் பண்ண LC70 லேண்ட் க்ரூசர் 70 அப்படிங்கிற மாடல் இன்னமும் ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, அந்த 1984 வந்த LC70 ரொம்ப ரிலையபிளான வெஹிக்கிள், மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. அதனால் சரி, அதை விரும்பி வாங்குற மக்களுக்கு அந்த ப்ராடக்ட்டும் இருக்கட்டும் அப்படின்னு டொயோட்டா விற்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லை. அந்த LC70 சேல்ஸு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற லேண்ட் க்ரூசரை விட பிச்சுக்கிட்டு போகுது. ஏன்னா LC70க்கு ஆஸ்திரேலியாவில் 2.5 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. இப்போ நம்ம புக் பண்ணோம்னா அந்த கார் நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு 2.5 வருஷம் ஆகுது. 1984 லான்ச் ஆன வண்டி 38 வருஷம் பழைய மாடல். அந்த மாடலுக்கு இப்படிப்பட்ட டிமாண்டா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிராண்ட் வேல்யூ. நான் சொல்கிறது டொயோட்டா அப்படிங்கிற பிராண்ட் வேல்யூ மட்டும் இல்லை, LC70 அந்த பர்டிகுலர் மாடலினுடைய பிராண்ட் வேல்யூ. ஸோ அந்த பிராண்ட் வேல்யூ மக்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பழைய பொருளாக இருந்தால் கூட அதை ரொம்ப கிரேட் நம்பர்ஸில், அதாவது அதிகமான நம்பர்ஸில் நீங்கள் மக்கள்கிட்ட விற்று தள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். சரி, இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக இறங்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு புரியும். இதில் 3 விஷயம் காமனாக இருக்குது. முதல்ல இந்த வண்டிங்களுக்கு எல்லாத்துக்கும் நியூ ஜென்ரேஷன் வெஹிக்கிள் லான்ச் ஆகிருக்கு. அப்படி இருந்தும் கூட ஓல்ட் ஜென்ரேஷன் வெஹிக்கிள் இன்னமும் சேல்ஸில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான பிராண்ட் வேல்யூ இந்த வெஹிக்கிள்ஸுக்கு இருக்குது. இப்போது மக்களுடைய மைண்ட் செட்டில் பிராண்ட் வேல்யூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கார்பியோ கேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கார்பியோ என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கும் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சேல்ஸில் இருக்குது. இப்போ இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்னுடைய பையர்ஸை போய் நீங்கள் இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் சார் புது மாடல் தான் லான்ச் ஆயிருக்கு, ஸ்கார்பியோ என்ன, அதை வாங்காமல் ஏன் பழைய ஸ்கார்பியோ கிளாசிக்கை வாங்கினீங்க அப்படின்னா, ஸ்கார்பியோ ஓட்டுறது அது ஒரு ஃபீலுங்க. அந்த ஃபீல் பழைய ஸ்கார்பியோவில் தான் இருக்குது. புது ஸ்கார்பியோ என்ன நான் ஓட்டி பார்த்தேன், அந்த அளவுக்கு அந்த ஸ்கார்பியோ ஓட்டுற அந்த ஃபீல் இல்லை. ஒரு சாதா கார் ஓட்டுற மாதிரி, ஒரு மாடர்ன் டெக்னாலஜி கார் ஓட்டுற மாதிரி இருக்குது. அந்த ஸ்கார்பியோ ஓட்டுற அந்த ஃபீல் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்கார்பியோ கிளாசிக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நெட்டில் பல இன்டர்வியூஸ் இருக்குது, நீங்களும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மக்கள் மத்தியில் பிராண்ட் வேல்யூ அப்படின்ற விஷயத்துக்கு ப்ரூஃபாக நம்ம பார்க்கலாம் டொயோட்டா LC70 கேஸில். ஏன்னா இத்தனை வருஷமாக அந்த ஒரு பர்டிகுலர் சிங்கிள் மாடல் கார் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதை மக்கள் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் சேல்ஸ் நம்பர்ஸ் குறையவே இல்லை. ஸோ இத்தனை வருஷம் ஆகியும் சேல்ஸ் நம்பர்ஸ் குறையாத அந்த பர்டிகுலர் மாடலை ஏன் இருக்கணும், விற்கலாம்ல. ஸோ அதை தான் டொயோட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிராண்ட் வேல்யூக்கு அடுத்த எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறது ஹோண்டா சிட்டி. இந்தியாவில் 4th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டி கடந்த 7 வருஷமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. 7 வருஷம் கழிச்சுமே பார்த்தோம்னா கூட சேல்ஸ் நம்பர்ஸ் டவுன் ஆகவே இல்லை. இன்ஃபேக்ட் சேல்ஸ் நம்பர்ஸ் க்ரோ ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வேல்யூ, ஹோண்டா சிட்டினுடைய மார்க்கெட் வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் கஸ்டமர்ஸ் 7 வருஷம் ஆகியும் இந்த 4th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியை
ரொம்பவே விரும்பி வாங்குறாங்க. சிமிலரா பார்த்தோம் அப்படின்னா இனோவா கிறிஸ்டாவும் இந்தியாவில் கடந்த 7 வருஷமா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இனோவா கிறிஸ்டா லான்ச் ஆனப்போ அதனுடைய பிரைஸ் அதிகமாக இருக்குன்னு சேல்ஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் டிராப் ஆனாலும் ஒரு வருஷம் கழிச்சு அதனுடைய சேல்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 2022 ஜூலை ஆகஸ்ட்ல இனோவா கிறிஸ்டானுடைய புக்கிங்கை ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிப்பு வந்த உடனே பல பேர் அடிச்சு பிடிச்சிட்டு இனோவா கிறிஸ்டா ஸ்டாப் ஆகிறதுக்குள்ள போய் புக்கிங்கை போடணும் அப்படின்னு அதிக அளவில் புக்கிங் நடந்ததை கண்கூட பார்க்க முடிஞ்சது. இனோவா கிறிஸ்டாவை நிறைய பேர் ஓவர் வேல்யூடு கார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இனோவா கிறிஸ்டாவை ரொம்ப அதிகமான பணம் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு, அதிகமான வேல்யூ கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் ஃபீல் பண்ணாங்க. ஆனா சேல்ஸ் குறைஞ்சுதா? இல்லை, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சது. ஈவன் இந்த 7 வருஷத்தில் XUV 500 ஈவன் XUV 700 கூட லான்ச் ஆச்சு. ஆனால் அதனுடைய சேல்ஸும் இனோவா கிறிஸ்டானுடைய சேல்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா அன்பீட்டபிளாக இருந்துச்சு, ஈவன் தோ ப்ரைஸ் ஹையராக இருந்தால் கூட. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இனோவா கிறிஸ்டாவில் ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மி. ஈவன் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா XUV 500லையோ XUV 700லையோ அதிக அளவுக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருந்தாலும் மக்கள் மற்ற பிராண்ட் கார்ஸை விட இனோவா கிறிஸ்டா மேலே அதனுடைய ரிலையபிலிட்டி மேலே அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதுதான் அந்த பிராண்ட் வேல்யூ தான், அந்த மார்க்கெட் வேல்யூ தான் இனோவா கிறிஸ்டானுடைய சேல்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்னதான் மாருதி 800 17-18 வருஷமா எந்த விதமான மேஜர் அப்டேட்டுமே இல்லாம ஒரே மாடல், அதாவது மாருதி 800 வித்துக்கிட்டு இருந்தாங்களோ, இந்த ரேஸ்ல மாருதிய ஸ்கார்பியோவும் டொயோட்டா லேண்ட் க்ரூசரும் வின் பண்ணுது. எப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கார்பியோ கடந்த 20 வருஷமா பெரிய சேஞ்சஸ் இல்லாம பாடி ஷேப்பும் இன்ஜின் ஸ்பெக்ஸ்லயும் எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் இல்லாம 20 இயர்ஸா வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போவும் ஸ்கார்பியோ கிளாசிக் என்ற பிராண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதனுடைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடந்த 20 வருஷத்துல 3 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னதான் 3 மடங்கா பிரைஸ் உயர்ந்திருந்தாலும் இன்னமும் ஸ்கார்பியோ கிளாசிக்கை வாங்குற மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மஹிந்திரா எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? ஸோ ஸ்கார்பியோ என் கூடவே ஸ்கார்பியோ கிளாசிக்கையும் விற்கிறாங்க. அதில் என்ன தப்பு? அதே இதை லேண்ட் க்ரூசர் LC70 பார்த்தோம் அப்படின்னா 38 வருஷமா அதே வெஹிக்கிள் எந்தவித சேஞ்சுமே இல்லாமல் வித்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் ப்ரீமியம் அமௌண்ட் கொடுத்து 2-2.5 வருஷம் வெயிட் பண்ணி அந்த மாடலை வாங்குற மக்கள் உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ டொயோட்டாவுக்கு காசு வருது, அவங்க ஏன் அதை விற்கக்கூடாது? அதான் விற்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ரீலான்ச்சிங் கார்ஸ்ல இவங்க நியூ ஜெனரேஷன் காரை தயாரிச்சு மார்க்கெட்ல விடும்போது அந்த பர்டிகுலர் நியூ ஜெனரேஷன் கார் வந்து அந்த ஓல்ட் ஜெனரேஷன் கார் வித்துக்கிட்டு இருந்த அந்த செக்மெண்ட்ல, அந்த மார்க்கெட்ல அது விற்க மாட்டேங்குது. ஒன் ஸ்டெப் அஹெட்டா, ஒரு ஸ்டெப் மேலே போய் அடுத்த மார்க்கெட்டுக்கு தான் அதை கேட்டர் பண்ற மாதிரியான பொருளை, அதாவது அந்த நியூ ஜெனரேஷன் மாடல் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கார்பியோவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ லான்ச் ஆயிருக்கிற மஹிந்திரா ஸ்கார்பியோ என் வந்து அர்பன் குளோபல் ஆடியன்ஸ் அப்படிங்கிற அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு தான் கேட்டர் பண்ற மாதிரி மஹிந்திரா கொடுத்துருக்காங்க. அதே இது ஓல்டு ஸ்கார்பியோ, அதாவது ஸ்கார்பியோ கிளாசிக்கை பார்த்தோம் அப்படின்னா அர்பன் ரூரல் ஆடியன்ஸுக்கு கேட்டர் பண்ற மாதிரி அந்த மார்க்கெட்டுக்கு விற்கிற மாதிரியான பொருள் தான் அது ஸ்கார்பியோ கிளாசிக். இதை பிராண்ட்ஸ் பண்ற டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லலாம் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கார்பியோ கிளாசிக் வாங்கிக்கோங்க. நீங்கள் மெட்ரோ சிட்டிஸ், இந்த சென்னை, மும்பை, கொல்கட்டா, டெல்லி இந்த மாதிரியான மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்கார்பியோ என்ன வாங்கிக்கங்க அப்படின்னு மஹிந்திரா சொல்லாமல் சொல்கிறதா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் இதை கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். மஹிந்திராவும் அப்படி தான் ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இதே விஷயம்தான் டொயோட்டானுடைய இனோவாலையும் நடந்திருக்கு. இனோவா கிறிஸ்டாவை மக்கள் வந்து ஒரு யூட்டிலிட்டி MUVயை தான் பார்க்குறாங்க. அதை எல்லா விதமான யூட்டிலிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்தியர்கள் இனோவா கிறிஸ்டாவை ரொம்பவும் லவ் பண்ணுறாங்க. என்னதான் இனோவா கிறிஸ்டால ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவங்க கொடுத்த 4-5 ஃபீச்சர்ஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும். எதுலேயுமே எந்த ஃபால்ட்டுமே சொல்ல முடியாது. ஏன்னா பேசிக்காக அந்த காரினுடைய குவாலிட்டி அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இனோவா கிறிஸ்டாவை இன்னமும் விட்டு கொடுக்கறதுக்கு மக்கள் ரெடியாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் டாக்ஸி செக்மெண்ட்டில் இனோவா கிறிஸ்டாவை அடிச்சுக்கிறதுக்கு வேறு வண்டியே இல்லை. அது போக இந்த சாஃபர் ட்ரிவன், அதாவது இந்த டிரைவரை வச்சு ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல, பின் சீட்டில் உட்காந்து போகிறவங்க, அந்த மாதிரி செக்மெண்ட் மக்களுக்கு இனோவா கிறிஸ்டா மாதிரி ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற இனோவா ஹை கிராஸில் உங்களுக்கு இனோவா கிறிஸ்டாவில் கிடைக்காத எல்லா விஷயங்களும் இனோவா ஹை கிராஸ்ல கிடைக்குது. முக்கியமாக ஃபீச்சர்ஸ், ரிக்ளைனபிள் சீட்ஸு, சன்ரூஃபு, பெரிய பெரிய டிஜிட்டல் ஸ்க்ரீனு, அப்புறம் இந்த அடாஸ் டெக்னாலஜி அண்ட் இந்த மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து இனோவா ஹை கிராஸை ஒரு செக்மெண்ட் ஹையர் பண்ணிட்டாங்க டொயோட்டா. ஸோ இனோவா ஹை கிராஸை அவங்க கம்பீட் பண்ணுறது
பிரீமியம் எம்யூவிஸ் ஆன இந்த கியா கார்னிவல் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் கூட தான் கம்பீட் பண்றாங்க இனோவா ஹைக்ராஸை. ஆனா இனோவா கிறிஸ்டானுடைய மார்க்கெட்டே டோட்டலா வேற. ஒரே ஒரு காமனான விஷயம், ரெண்டு காரினுடைய பேர்லயும் இனோவா அப்படிங்கிற அந்த பேர் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இவங்க இந்த ஓல்ட் ஜென்ரேஷன் நியூ ஜென்ரேஷனை வேற வேற மார்க்கெட்டுக்கு வேற வேற செக்மெண்ட்டுக்கு புஷ் பண்றதுனால இந்த பிராண்ட்ஸ் வந்து ரெண்டு காரையுமே, இந்த பழைய மாடல் கார் இந்த புது மாடல் கார் ரெண்டையுமே ஒரே டைம்ல சேல் பண்றதுல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் இது வேற வேற காரா தான் அவங்க பாக்குறாங்க. என்ன பேர் மட்டும்தான் ஒரே பேரா இருக்கு. அண்ட் இதுல முக்கியமா மூணாவது பாயிண்டா நம்ம பார்க்கிறது, இதுல ஒரு பெரிய பிசினஸ் உள்ளடங்கி இருக்கு. அண்ட் இந்த பிசினஸ் பார்த்தோம்னா மியூச்சுவலா ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து பிராண்டுக்கும், அதாவது இப்போ டொயோட்டா மஹிந்திரா மாதிரியான பிராண்ட்ஸுக்கும் இது ஒரு யூனிக்கான ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கு. அண்ட் இந்த கார்ஸை வாங்குற கஸ்டமர்ஸுக்கும் இது ஒரு யூனிக்கான ஒரு பாசிட்டிவான விஷயமா வருது. அது என்னன்றத சொல்றேன். இப்போ ஒரு பிராண்டு நியூ ஜென்ரேஷன் மாடலை லான்ச் பண்றாங்க, கூடவே இந்த ஓல்ட் ஜென்ரேஷன் மாடலையும் கூடவே சேர்த்து விற்கிறாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஜென்ரலா பிராண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இந்த ஓல்ட் ஜென்ரேஷன் கார்னுடைய பிரைஸை டிராஸ்டிக்கா குறைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளா நம்ம மஹிந்திரால பார்த்தோம்னா இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்னுடைய விலையை ஆல்மோஸ்ட் 3 lakhs வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 3-4 வருஷம், ஏன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்கார்பியோ காரை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு கஸ்டமர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அந்த டைம்ல அந்த பிரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நியூ ஜென்ரேஷன் வந்ததுனால இந்த ஓல்ட் ஜென்ரேஷன் ஸ்கார்பியோனுடைய விலை குறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்கார்பியோ தான் வாங்கணும் அப்படின்னு ஆசையில் இருந்த அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் இல்லை ஸ்கார்பியோ கிளாசிக்கை வாங்குறதுக்கு. ஸோ கஸ்டமருக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாகவே இருக்குது. ஏன்னா மஹிந்திரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நாங்கள் நியூ ஜென்ரேஷன் கார் லான்ச் பண்ணியிருக்கிறோம், அதை ஒரு ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ பழைய ஜென்ரேஷன் கார் விருப்பப்பட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ப்ரைஸை குறைச்சி கொடுக்குறோம். ஸோ கஸ்டமருக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களுடைய, அதாவது பிராண்ட் சைடில் இருந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இதை பார்க்குறோம். அண்ட் இது காமனாக நடக்கிற விஷயம் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹோண்டா சிட்டி 5G, அதாவது 5th ஜென்ரேஷன் லான்ச் பண்ணும்போது 4th ஜென்ரேஷனை ஒரு 6% ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 66,000 கிட்டக்க வந்துச்சு. ஸோ ப்ரைஸை குறைச்சி தான் ஹோண்டானுடைய 4G வெர்ஷன் விற்கிறாங்க. சரி, இதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள்ஸ். இப்போது இந்த பிராண்ட்ஸ் ட்ரை பண்ண மாதிரி நிறைய யூனிக்கான கார்ஸ் இருக்கு. ஸோ அதனுடைய நியூ ஜென்ரேஷன் கார்ஸ் வந்திருக்கு, ஆனால் ஓல்ட் ஜென்ரேஷன் கார்ஸை அந்த பிராண்ட்ஸ் விற்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டாடா சஃபாரியை புது ஜென்ரேஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் பில்டப் பண்ணியிருக்காங்க. ஆனால் டாடா சஃபாரி ஸ்டாமை ரீலான்ச் பண்ணலை. ஆனால் சஃபாரி ஸ்டாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. டாடா சஃபாரி ஸ்டாமையும் ரீலான்ச் பண்ணி சேல் பண்ணலாம், இந்த நியூ சஃபாரி கூடவே கூட சேல் பண்ணலாம். ஏன்னா இந்த நியூ சஃபாரி கேட்டர் பண்ணுற ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டு, சஃபாரி ஸ்டாமை விரும்பி வாங்கக்கூடிய ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டு. அண்ட் இந்த நியூ சஃபாரியில் அதிக அளவுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய ப்ரைஸ் 25 lakhsக்கு மேலே போய் நிற்குது. இந்த பழைய சஃபாரி ஸ்டாமை ஒரு 15 to 18 lakhs பட்ஜெட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல நம்பர்ஸில் சஃபாரி ஸ்டாம் விற்கும். சேம் இந்த ஸ்கார்பியோ மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இதை இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாயினுடைய i20 வச்சுக்கலாம். இப்போ i20 ஒரு 13 லட்ச ரூபா செக்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அண்ட் அதில் நிறைய ஃபீச்சர் லோடராக கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த i20 ஜென்ரேஷனுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. மக்கள் ரொம்ப விரும்பி வாங்கின i20 மாடல் தான் இதுக்கு முன்னாடி வந்த அந்த i20 ஜென்ரேஷன் தான் சொல்லணும். ஸோ இந்த ஓல்ட் ஜென் i20ஐயும் இந்த நியூ ஜென் i20 கூடவே சேர்ந்து ஹுண்டாய் விற்கலாம். ஏன்னா அது டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் இருக்கும். ஏன்னா இது ஒரு 8-9 lakhs பட்ஜெட்டில் வரும், அது வந்து ஒரு 13 lakhs பட்ஜெட்டுக்கு போயிடும். அண்ட் ஈவன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன போய் பார்த்தோம் அப்படின்னா கூட டொயோட்டா இனோவாவை லான்ச் பண்ணப்போ குவாலிஸை அப்படியே அப்ரப்டா ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு குவாலிஸுக்கு அவ்வளோ ஒரு பிராண்ட் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சு. ஸோ இனோவாவை லான்ச் பண்ணும்போது குவாலிஸையும் கூட சேர்ந்தே விற்றுருக்கலாம், குவாலிஸும் நல்ல நம்பர்ஸில் விற்றுருக்கும். அதாவது இனோவாவை லான்ச் பண்ணிட்டு குவாலிஸினுடைய ப்ரைஸை ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் குறைச்சிட்டு குவாலிஸையும் இனோவா கூடவே சேர்த்து விற்றுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த டைமில் டொயோட்டா இந்த மாதிரி கூட நினச்சிருக்கலாம், ஒருவேளை குவாலிஸை இனோவா கூட சேர்ந்து விற்றோம் அப்படின்னா இனோவா சேல்ஸ் ஆகாமலே போயிருந்திருக்கலாம், இனோவா ஒரு ஃப்ளாப்பாக கூட மாறி இருக்கலாம் அப்படின்னு டொயோட்டா அந்த டைம்ல யோசிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மஹிந்திரானுடைய பொலேரோல கூட சொல்லலாம். அது போக ஸ்கோடா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கோடாவில் லாரா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. லாரா அப்படிங்கிறது இந்தியாவில் கொடுத்த அந்த நேம் தான். ஆக்சுவலாக அது குளோபல் மார்க்கெட்டில் ஆக்டாவியானுடைய நியூ ஜென்ரேஷன். ஸோ அந்த டைமில் இந்தியாவில் ஆக்டாவியா ஓல்ட் ஜென்ரேஷன் சேல் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஆக்டாவியானுடைய நியூ ஜென்ரேஷன் வேர்ல்டு லெவலில் குளோபலாக அவங்க லான்ச் பண்ணும்போது இந்தியாவில் அதை ஸ்கோடா லாரா அப்படிங்கிற பிராண்ட் நேமில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே டைமில் பழைய ஸ்கோடா ஆக்டாவியாவும் ஓடிட்டு இருந்துச்சு,
புது ஸ்கோடா லாராவும் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரீலான்ச்சிங் ஆஃப் ஓல்டு கார்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம மைண்டுக்கு வந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பேசின விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக மோட்டார் மாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்வேகமா இருக்கும். ஓகே மக்களே, மற்றொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.